அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பூனையால் வந்த புகார் என்ற கதையினை பார்க்க உள்ளோம். 4 நண்பர்கள் கூட்டாக இணைந்து பன்றி வியாபாரம் ஒன்றை ஆரம்பித்தனர். நண்பனே, நமது பன்றி வியாபாரம் ஓரளவு செல்கிறது. ஆனால் நாளுக்கு நாள் இந்த எலித்தொல்லை தாங்க முடியவில்லையே. நமது பன்றிகளை எல்லாம் கடித்து வீணாக்குகிறது. இப்பொழுது நாம் என்ன செய்வது? இதற்கு உடனடியாக நாம் ஏதாவது நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும். இல்லாவிட்டால் நமது பன்றிகளை எல்லாம் கடித்து நமது வியாபாரமும் நட்டத்தில் சென்றுவிடும் அல்லவா? ஆம் நண்பனே, நீ சொல்வதும் சரிதான். நாம் சேர்ந்து ஏதாவது செய்ய வேண்டும். என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? இதோ நல்ல யோசனை. நாம் இணைந்து ஒரு பூனையை வளர்ப்போம். மிக அருமையான யோசனை நண்பா. சரி, நாம் பூனை ஒன்றை வளர்ப்போம். அப்போதுதான் இந்த எலித்தொல்லையிலிருந்து நாம் தப்பிக்க முடியும். பூனை வந்தது. பூனை வந்தவுடன் எலியார் ஓடிவிட்டார். எலி தொல்லையே குறைந்து விட்டது. அவர்கள் மிகவும் சந்தோஷமடைந்தனர். நால்வருக்கும் சந்தோஷம் தாங்கவில்லை. அப்பாடா, எலியெல்லாம் குறைஞ்சிருச்சு. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம பூனைக்குட்டி தான். இப்போ நம்ம பூனைக்குட்டி மேலே நம்ம பாசமாக இருக்கணும். அதுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யணும். இப்போ நம்ம என்ன செய்யலாம்? நம்ம 4 பேரும் சேர்ந்து இந்த பூனைக்குட்டி காலில் ஒவ்வொரு அணிகலனை போடுவோம். நம்ம 4 பேரும் ஒவ்வொரு காலை பிரித்து எடுத்துக்குவோமா? சரி. எனக்கு இந்த காலை, நீங்கள் இந்த காலை எடுத்துக்கோங்க, நீ இந்த காலை எடுத்துக்க, நீ இந்த காலை. சரி. நம்மளுக்கு என்ன அணிகலன் பிடிச்சிருக்கோ அதை போட்டு நம்ம அழகுபடுத்துவோம் நம்ம பூனைக்குட்டியை. ஒரு நாள் நொண்டிக்கொண்டே பூனை வருகிறது. ஐயோ அப்பா, கால் வலிக்குதே அம்மா. ஐயோ, பார்த்தாயா நண்பா, நமது பூனைக்குட்டியின் ஒரு காலில் அடிபட்டு இருக்கிறது. இந்த காலுக்கு யார் சொந்தக்காரன்? நீதான் சொந்தக்காரன். நீ முதலில் போய் பூனைக்குட்டியின் காலுக்கு மருந்து போடு. சரி நண்பா, நான் செய்கிறேன். சென்று பூனைக்குட்டிக்கு மருந்து போடுகிறேன். நீ கவலைப்படாத குட்டி, நான் உனக்கு மருந்து போட்டு விட்டேன். 2 நாளில் சரியாகும் பாரு. உனக்கு மருந்து போட்டுட்டு புண்ணை தொடச்சி விட்டுட்டேன். இந்த எண்ணெய் துணியை கட்டி விடுறேன். 2 நாளில் சரியாகிடும். அப்பா அம்மா, பூனைக்குட்டி விளக்கு அருகில் சென்றது. என்ன ஆகிட்டு? அந்த எண்ணெயின் துணியில் தீப்பற்றி விட்டது. ஐயோ, என் கால் எரியுதே. பஞ்சுக்கடை எல்லாம் தீயால் எரிந்து விட்டது. இப்பொழுது 4வரும் அதை வந்து பார்க்கிறார்கள் கோபத்துடன். நண்பா, நீதானே அந்த பூனையின் காலில் துணியை கட்டினாள். அப்பொழுது இந்த நஷ்டத்துக்கெல்லாம் நீதான் காசு தர வேண்டும். இல்லை நண்பா, நான் வேணுமென்றே செய்யவில்லையே. அது பூனைக்கு அடிபட்டு இருப்பதற்கு மருந்துதானே போட்டேன். நான் வேணுமென்றா தவறு செய்தேன். இல்லை, நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். நீதான் இதற்கு நஷ்ட ஈடு வழங்க வேண்டும். இப்போ என்ன செய்வது? மரியாதை ராமன் வருகிறார். நண்பர்களே, இங்கு வாருங்கள். உங்களுடைய கதையை நான் கேட்டேன். இதற்கு நான் சரியான தீர்வு வழங்குகிறேன். பூனையின் காலில் அடிபட்டு விட்டது. ஆனால் அடிபட்ட காலில் அதனால் செல்ல முடியாது. அது ஏறிய 3 கால்களால் தான் நொண்டி பாய்ந்து சென்றிருக்க வேண்டும். அப்படியானால் ஏறிய 3 காலுக்கு யார் சொந்தக்காரர்களோ அவர்களே நஷ்ட ஈடை வழங்க வேண்டும். இதற்கும் காலில் அடிபட்டவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை.
இத்துடன் கதை முடிவடைகிறது. இக்கதையின் படிப்பினை யாதென்றால், பிள்ளைகளே, செய்யும் கருமத்தின் முடிவை ஆராய்ந்து பார்த்தே செய்ய வேண்டும். நாம் எதை செய்தாலும் அதற்கு பொருத்தமா என்று பார்க்க வேண்டும். பூனைக்குட்டிக்கு காலில் அணிகலன்கள் போடவே தேவையில்லை. அதை போட்டதால் தான் இவ்வளவு பிரச்சனைகள். அதை அவர்கள் யோசிக்காமல் செய்ததாலேயே இவ்வாறான தவறு நேர்ந்தது. பந்திக்கிடையே தீயால் எரிந்துவிட்டது. இக்கதையினை நீங்களும் படிப்பினையாக ஏற்று தனது வாழ்க்கையில் இவ்வாறான தவறுகளை நாம் ஒருபோதும் செய்யக்கூடாது. நன்றி.